ஆத்மா வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம்மா. நீங்க எங்கேருந்து வரீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு இங்க வந்து? எல்லாம் கணக்கா வருஷ பிரகாரம் சொல்லுங்க. நான் வந்து என் பேர் பாலகிருஷ்ணன். நான் வந்து பக்காபத்தில் இருக்கேன், ஸ்ரீஸ்கந்தாவில். நான் இந்த இது கேள்விப்பட்டது கூட்டாளி மூலிமா. நான் அவரை பார்க்க தான் வந்தேன். அப்போ வந்ததில் அவரை பார்க்க முடியல. இங்கே வந்து இந்த சிகிச்சை இருக்குன்னாங்க, செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு 5 நாள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு செஞ்சு பார்க்க சொன்னாங்க. செஞ்சு பார்த்ததில் இப்போக்கி நான் ஒரு 2 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக. எனக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னோடய உடம்பு என்னது உடம்பு நிலை வந்து என்னோடய எனர்ஜி ரொம்ப குறைவாக இருந்துச்சு. நான் வந்து இந்த மிஷினில் உட்கார வச்சாங்க. உட்காந்த ஒரு நாள்லேயே கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மாதமாக தொடர்ச்சி வந்துட்டு இருக்கேன். என்னால் எனர்ஜியாகவும் இருக்க முடியுது, சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியுது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன அறியாமலே எனக்கு தெரியல, என் கால் முடியெல்லாம் வேலையாக இருக்கும், எல்லாமே எல்லாம் அங்கங்கே இருக்கும். அது வந்து இப்போக்கி வந்து பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எல்லாமே கருப்பாக இருக்குது. அந்த முடியெல்லாம் காலில் உள்ள முடியெல்லாம் வந்து அங்கங்கே வெள்ளையாக உள்ளதெல்லாம் மறைஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே கருப்பாக இருக்குன்றீங்க. கருப்பாக இருக்கு. ஓகே ஓகே, மாற்றங்கள் தான். மாற்றங்கள் இருக்கு. வேற உடல் ரீதியா உபாதைகள்னு சொல்லும்போது உடல் ரீதியா என்ன பண்ணுது? உடல் ரீதியாக நல்ல எனர்ஜி கொடுக்குது. இந்த என்னோட எனர்ஜி இல்லாத காரணம் வந்து அந்த செல்லாம் வந்து ஆக்டிவ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போக்கி வந்து ஆக்டிவ் பண்ணி ஏன்னா ஸ்கின்லாம் கூட மாறி போயிருக்கு. இங்கே வந்து அந்த ஸ்கின்லாம் வந்து அப்படியே சுருக்கமாக இருக்கும். நான் இருந்த கண்டிஷனே வேற. இப்போக்கி வந்து நார்மலாக இருக்குது, ஸ்கின் நல்லா இருக்குது. அருமையா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. உண்மையா ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களுடைய இந்த அளவுக்கு விடாம தொடர்ச்சியா வந்து இது செஞ்சு இதில் நல்ல P90 மூலம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. மேலும் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இது எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த உடல் உபாதை உள்ளவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இந்த கருவி வந்து ஒன்று இருந்தால் போதும், அந்த குடும்பமே பாதிக்கலாம். வேலையை பார்க்க வேணாம். எத்தனையோ தடவை கிளினிக் போகிறீங்க, செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ காலமாக செலவு பண்ணுறீங்க. ஒரு மாதத்துக்கு 100 வெளியே கூட 4 வருஷத்துக்கு எங்கேயோ போச்சு. அது ஒரு தடவை கொஞ்சம் சிரமப்பட்டு கொடுத்து இதை வாங்கி வீட்டுக்கு வச்சுட்டா ஒரு ஆள் பாதிக்கலாம், ஒரு குடும்பமே பாதிக்கலாம். ஆமாம், உண்மைதான், உண்மை உண்மை. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சொல்கிறோம்னா மறந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஆமாம், அது உடல் ரீதியாக உபாதைகளை வந்து போக்கக்கூடிய கருவின்னு வந்து எல்லாராலும் போற்றப்படுத்துது. மோஸ்ட்லி என்னன்னாக்கா, இது வந்து நீங்கள் எனர்ஜிக்குன்னு முதல்ல நீங்கள் எடுத்து உங்கள் உடம்ப வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இங்கே சென்டருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் டெஸ்ட் பண்ணி உங்களோட மாற்றத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விரும்பும் போது நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க யாரும் உங்களை வந்து வற்புறுத்தலையே. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய வியாதிகள் குணமடையுதுன்னு தெரியும் போதே நீங்க வாங்கலாம். நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம தான் அக்கறை எடுத்துக்கணும், முயற்சி பண்ணணும். அப்படி எடுக்கும்போது இங்க இதுல வந்து பல மாற்றங்களை பார்க்க முடியுது. ஏன்னா அது நானே கண்கூடா பார்க்குறேன். இங்க வரவங்க வாதம், அதாவது ஸ்ட்ரோக் அடிச்சவங்களுக்கு வந்து கை கால் வந்து ஒரு பக்கம் போயிடுது, 2வது வாய் குறைச்சிட்டு போயிடுது. அவங்களாலேயே இது சரியாக்க முடியும் போது மற்ற இதெல்லாம் வந்து நமக்கு சீராகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நன்றி. அது முடிஞ்ச வரைக்கும் வயசாகி வளர்றதோட வயசு முன்னுக்கே நம்ம அதை எடுத்துக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், ரொம்ப நன்றி ஐயா. இந்த ஹோலி லைஃப் அந்த நம்மளுடைய பிராய்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ஹோலி லைஃப் வந்து உண்மையிலே ஒரு அருமையான ப்ராடக்ட். இது வந்து விஷயம் அனுபவிச்சாதான் அதோட அனுபவம் தெரியும், அதோட பலன் தெரியும். ஹோலி லைஃப் இஸ் வெரி பெஸ்ட். நன்றி ஐயா, நன்றி. ஆத்மா வணக்கம்.